of the most well-known verses all over the world. உலகம் முழுவதுமாய் மிகவும் First thing, முதலாவது காரியம், you know that verse? God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have eternal life. உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So, what can we learn from that verse? ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? The first thing we learn is that the origin of everything good நன்மையான எல்லா காரியங்களுக்கு ஊற்றை நாம் பார்க்கிறோம். is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. We must never forget that. ஒரு காலம் இதை நாம் மறந்துவிடக் கூடாது. Because very often we can think, oh, do I deserve that? I'm not so good, all that. அடிக்கடி நமக்கு எப்படி என்ன வருகிறது என்றால், நான் இதற்கு தகுதியானவனா அல்லது நான் போதுமான அளவுக்கு இன்னும் நல்லவனாய் மாறவில்லை என்றெல்லாம் எண்ணுகிறோம். And the moment you get that into your mind, இந்த சிந்தை மனதிலே வந்தவுடனே you're gone on the wrong track. நீங்கள் தவறான ஒரு பாதையிலே செல்ல ஆரம்பிக்கிறீர்கள். I have met so many people who told me this. எனக்கு இப்படி சொன்ன अनेक மக்களை சந்தித்திருக்கிறேன். I'm not ready to accept Christ. நான் இன்னுமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை சகோதரரே. I said, when will you be ready? எப்பொழுது தான் நீங்கள் தயாராகிறீர்கள் என்று கேட்கிறேன். They say, I'm not ready to come to Christ like I am now. நான் இப்பொழுது இருப்பது போல இப்பொழுது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் தயாராக மாறவில்லை என்று சொல்கிறார்கள். I need some more time to prepare to get ready and come to Christ. கிறிஸ்துவுண்டை வருவதற்கு நான் இன்னும் என்னை சற்று ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். It's like some people supposing husband and wife had a big fight on Sunday morning at home. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கணவனுக்கு மனைவிக்கும் பயங்கரமான காரசாரமான ஒரு சண்டை. Should they go to church meeting that Sunday? அந்த ஞாயிற்றுக்கிழமை சபை கூட்டத்திற்கு போகலாமா அவர்கள்? Yes or no? போகலாமா வேண்டாமா சொல்லுங்க. I think they need to go more than anybody else. மற்ற எல்லாரை காட்டிலும் இவர்கள் தான் கண்டிப்பாக போயாக வேண்டும். Because the more sick you are, quicker you must go to the hospital. எந்த அளவுக்கு அதிகமாக வியாதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். So don't say, oh, I can't go to church today because I had a big fight with my wife. மனைவியோடு கூட சண்டை போட்டுட்டேன் பிரதர், அதனால இன்னைக்கு சபைக்கு போகவில்லை என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். Brother, you need to go more than anybody else. மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் தான் சபைக்கு சீக்கிரமாய் போக வேண்டும். You go and ask your wife forgiveness and go. மனைவியிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு நீங்கள் சபைக்கு போங்கள். And even if she does not forgive you, go. உங்களை மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் சபைக்கு போங்கள். Same way with your husband. You ask his forgiveness and go. If he doesn't forgive you, you still go. அதே போல தான் புருஷன் உங்களை மன்னிக்காவிட்டாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு நீங்கள் போங்கள் சபைக்கு. See, God's gift is not primarily based on am I perfect. என்னுடைய நான் பூர்ணமாய் இருக்கிறேனா இல்லையா என்பதை பொறுத்து தேவனுடைய ஈவு அமைவதில்லை. That's the first thing we learn from this verse. God so loved. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடினாலே என்ற முதல் காரியத்தை நாம் வாசிக்கிறோம். You must remember that all your life. உங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய வார்த்தை. Everything good that you get is not because of what you are, because God loves you so much. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியமும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அல்ல, அது தேவனுடைய ஈவு. If you are healthy, நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், God loves you. அது ஏனென்றால் தேவன் உங்களை அன்பு கூர்கிறார். I cannot think of a single thing in my life that I got because I deserved it. என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானபடினாலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கூட என்னுடைய வாழ்க்கையிலே நான் எண்ணி பார்க்க முடியாது. If my 4 children are following the Lord today, even that is not because I was a good father. என்னுடைய 4 மகன்களும் இன்றைக்கு தேவனை பின்பற்றுவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் கூட நான் நல்ல தகப்பனாக இருந்தவனாலே அல்ல. Because God's mercy. அது தேவனுடைய இரக்கம். Everything good is God's mercy. ஒவ்வொரு நன்மையான காரியமும் தேவனுடைய இரக்கம் தான். If there's something wrong in my life, that's due to me. என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பு. அது everything good is God's mercy. நன்மையான ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய இரக்கம். You know, it's like this illustration I use. நான் பயன்படுத்துகிற ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். If a little child draws a perfect picture, ஒரு குழந்தை அருமையான அழகான சித்திரத்தை வரைகிறது, because his father is a beautiful artist. ஏனென்றால் அந்த குழந்தையுடைய தகப்பன் அருமையான ஒரு ஓவிய கலைஞர். He holds his 3-year-old child's hands and draws the whole painting. 3 வயது குழந்தையுடைய கையை பிடித்து அந்த குழந்தை கையிலே கலர் பென்சில் பிடித்திருக்கிறது. தகப்பன் அதை வரைவதற்கு உதவி செய்கிறார். Correct colors. சரியான கலர்களை எடுத்து Such a beautiful painting, you cannot believe that 3-year-old did that. 3 வயது குழந்தை இந்த படத்தை வரைந்தது என்று நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு அழகான காட்சி. But it was the 3-year-old's finger that did it. ஆனால் அந்த 3 வயது குழந்தையுடைய விரல்களிலே அது வரைந்தது. His father held the hand and drew it. ஆனால் அந்த குழந்தையுடைய தகப்பன் குழந்தையுடைய கையை பிடித்து அதை வரைய செய்தார். That is the Holy Spirit.
இதுதான் holding பரிசுத்த us and doing. நம்மை பிடித்து அவர் செய்கிறார். And then some places where the picture didn't come correctly, அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில இடங்களிலே சிறு கோளாறு, சரியாக படம் வரவில்லை. that is where the child was stubborn. No, that's not like that. Like this. அந்த இடங்களிலே அந்த குழந்தையை தாப்பும் கையை பிடித்து வரையும்போது இல்ல நானே வரைகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்ட இடம் தான் அந்த இடம். All those places the picture got spoiled. அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அந்த படமானது கெட்டுவிட்டது. And that is where the picture gets spoiled in your life also. இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள படமும் கெட்டு விடுகிறது. Some places you say, Holy Spirit, no, I want my way here. சில இடங்களிலே ஆவியானவரே இங்க நான் ஏன் விரும்புகிறபடியே நான் விரும்புகிறபடியே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். Okay, do it. சரி செய். That place your life is spoiled. அந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கை கெட்டுவிட்டது. But everything good in our life has come because of God's love. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் தேவனுடைய அன்பின் மிகுதியினாலே வந்தது. That's the first thing. இதுதான் முதல் காரியம். Second thing you see here is, whom did God love? இங்கே பார்க்கிற இரண்டாவது காரியம், யாரை தேவன் அன்பு கூர்ந்தார்? Now we can think God so loved the holy people that he gave his son for them. தேவன் இந்த பரிசுத்தமான மக்களை அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய மகனை கொடுத்தார் என்று சொல்லலாம். இல்லை, He loved the world. அவர் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். What 99% of people in the world are absolutely rotten. உலகத்திலே காணப்படுகிற 99% கெட்டுப்போனவர்களாய் கெட்டவர்களாய் He இருக்கிறார்கள். loved them. ஆனாலும் பிதாவானவர் அவர்களை அன்பு கூர்ந்தார். So God loves even people who are rotten. ஆகவே கெட்ட மக்களையும் கூட கெட்டுப்போன மக்களையும் கூட தேவன் அன்பு கூறுகிறார். You can say your name is there உங்களுடைய பெயர் இந்த வசனத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். because you are part of the world. ஏனென்றால் நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். Put your name there. ஆகவே உங்களுடைய பெயரை இந்த வசனத்திலே போடலாம். Put your name. God so loved whatever your name is. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இன்னாரை அன்பு கூர்ந்தார் என்ற இடத்திலே உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். What did he do for you? அவர் உங்களுக்காக என்ன செய்தார்? He gave his only begotten son for you. தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுத்தார். So we must not have the idea that God loves only the good people. ஆகவே தேவன் நல்லவர்களை மட்டும்தான் அன்பு கூறுகிறார் என்று ஒரு கருத்தை நாம் பெற்றிருக்க கூடாது. I can prove that. நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க முடியும். Has God told you to love your enemies? உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள் என்று தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes. சொல்லியிருக்கிறாரா? Then does God love his enemies? தேவன் தம்முடைய சத்துருக்களை நேசிக்கிறாரா? அன்பு கூறுகிறாரா? How can he tell you to do what he does not do himself? அவர் செய்யாத அவரே செய்யவில்லை, அதை எப்படி நாம் செய்ய சொல்லுவார்? God loves everybody. ஆகவே தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். He's not happy with everybody, எல்லாரோடும் அவர் சந்தோஷமாக இல்லை, but he loves everybody. ஆனால் எல்லாரையும் நேசிக்கிறார். And Jesus said in Matthew chapter 5 மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார் that he makes the sun to rise on the good and the evil, verse 44, and he makes the rain to fall on the righteous and unrighteous, verse 45. 45ஆம் வசனத்திலே அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். That is how God is. இப்படித்தான் தேவன் இருக்கிறார். Supposing you got two children. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். One is very obedient, one is very naughty. ஒரு பிள்ளை நன்றாக கீழ்ப்படிகிற பிள்ளை, இன்னொரு பிள்ளை குறும்புக்கார பிள்ளை. So when you put breakfast on the table for both of them, ஆகவே 2 பேருக்கும் காலை பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கிறீர்கள், காலை உணவை பரிமாறுகிறீர்கள். and you put 4 doses for the good child and half dose for the bad child. நல்ல பிள்ளைக்கு 4 தோசையும் குறும்புக்கார பிள்ளைக்கு அரை தோசையும் கொடுப்பீர்களா? You do like that? நீங்கள் அப்படி செய்கிறீர்களா? Even you evil mothers and fathers don't do that. பொல்லாத தகப்பன்மார் தாய்மார்களே நீங்கள் செய்வதில்லை. You put same for both. 2 பேருக்குமே ஒரே அளவு தான் வைப்பீர்கள். God is much better than you. உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் தேவன் மேன்மையானவர், சிறந்தவர். He is a good God. அவர் நல்ல தேவன். He in all material things he will give you all equally. பொருளாதார காரியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அவர் ஒரே விதமாய் தான் கொடுப்பார். I mean, many of you work in the farms. வயலிலே அநேகர் வேலை செய்கிறீர்கள். Does God send rain on the farms of those non-Christian people? கிறிஸ்தவர் அல்லாதவருடைய நிலத்திலே தேவன் மழையை பொழிய பண்ணுகிறாரா? Yes or no? ஆமாவா இல்லையா? Do they get a good harvest? அவர்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கிறதா? They are worshipping idols. Why God is giving them rain? அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறார்கள், ஏன் அவர்களுக்கு தேவன் மழையை கொடுக்கிறார்? It's not because what they are doing is right. அவர்கள் செய்கிறது செம்மையாய் நல்ல நல்ல காரியங்களை இருப்பதனால அல்ல. God is a good God. தேவன் நல்ல தேவன். See that naughty boy of yours when he's sitting for breakfast. உங்களுடைய குறும்புக்கார பிள்ளை காலை ஆகாரத்துக்காக மேஜையில் உட்காரும் பொழுது And he says, "Oh, my brother, good boy, he got 4 doses. I also got 4 doses." என்னுடைய அண்ணன் நல்ல பையன், அவனுக்கும் 4 தோசை இருக்கிறது, என்னுடைய தட்டிலையும் 4 தோசை இருக்கிறது. That means I'm a good boy. அப்படின்னா நான் நல்ல பையன் என்று சொல்லுவானா? No. இல்லை இல்லை இல்லை. Your mother is a good mother. That is அம்மா நல்ல அம்மா, அவ்வளவுதான்.
So remember that. ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் If கொள்ளுங்கள். you get a blessing in your life, don't say, I am a good brother. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமே ஆனால் நான் ஒரு நல்ல சகோதரன் என்று சொல்ல வேண்டாம். இல்லை, God is a good God. தேவன் நல்ல தேவன், அவ்வளவுதான். Please remember that. தயவு செய்து இதை நினைவில் வைத்துக் We கொள்ளுங்கள். get everything not because we are good, but because our God is good. நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே அல்ல, நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறபடினாலே தான் நாம் நல்லவைகளை பெற்றுக் கொள்கிறோம். You must never forget that. ஒரு காலம் இதை மறந்து விடக்கூடாது. God so loved not only the holy people, the whole world. தேவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தபடினாலே, பரிசுத்தமானவர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தை முழுவதும் அன்பு கூர்ந்தபடினாலே, That is how God is. இதுதான் தேவன் இருக்கிறார். And He wants to make us like that. நம்மையும் அப்படி போல மாற்ற That's விரும்புகிறார். why He said in Matthew 5:44, ஆகவே தான் மத்தேயு 5:44 அவர் சொல்கிறார், love your enemies, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், do good to those who hate you, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை pray செய்யுங்கள், for those who persecute you, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், so that you can become like your heavenly Father. அப்படியானால் நீங்கள் உங்கள் பரலோக பிதாவை போல மாற முடியும். Because your heavenly Father is like that. உங்கள் பரலோக பிதா அப்படி இருக்கிறார். He does so much good. அவர் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார். Look at the help He gives to so many people who hate Him. அவரை பகைக்கிற அநேக மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்தை பாருங்கள், சுகத்தை பாருங்கள். There are many people in the world who are leading people into sin. இன்றைக்கு உலகத்திலே பல மக்கள் ஜனங்களை பாவத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். Some of these filthy movies, filthy film stars leading people into sexual sin. அசுத்தமான சினிமா கதைகளை தயாரிக்கிறவர்கள் அசுத்தமான காரியங்களை நடித்து அதை பார்க்கிறவர்களை தீமையான ஆபாசமான காரியங்களுக்காக நடத்துகிறவர்கள். God doesn't judge them with sickness and leprosy and cancer and all that. அவர்களுக்கு தொழுநோய் மூலமாகவோ அல்லது புற்றுநோய் மூலமாகவோ உடனே தேவன் அவர்களை தண்டிப்பதில்லை. God is a good God. தேவன் நல்ல தேவன். All material things He gives to everybody. பூமிக்குரிய காரியங்களை எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். So don't place a value on those things. ஆகவே அந்த காரியங்களிலே ஒரு மதிப்பை நீங்கள் வைக்க வேண்டாம். Because you got material things doesn't mean you're a good person. உங்களுக்கு பூமிக்குரிய காரியங்கள், பொருளாதார காரியங்கள் கிடைத்தபடினாலே நீங்கள் நல்லவர்கள் என்று எண்ண வேண்டாம். Supposing you look into the mirror நீங்கள் கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள் and your face is so white and so beautiful. உங்களுடைய முகமானது மிகவும் அழகாக நல்ல வெள்ளை நிறமாக இருக்கிறது. How did you get that face? அந்த முகம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? Is it because you're so spiritual? ஆவிக்குள்ள இருந்தபடினாலே கிடைத்ததா? No. இல்லை. If that is the case, then these film stars are the most spiritual because they are the most good looking ones. அப்படி இருக்குமே ஆனால் சினிமா நட்சத்திரங்கள் தான் மிகவும் அதிக ஆவிக்குள்ளா இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். I have noticed that God's people are not so good looking. நான் கவனித்திருந்தது என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக இல்லை முகம். But the film stars, many of whom are serving the devil, they are very good looking. ஆனால் பிசாசை சேவிக்கிற சினிமா நடிகைகளை பாருங்கள், நடிகர்களை பாருங்கள், அவர்களுக்கு நல்ல முகங்கள் இருக்கு. So what does that prove? இது எதை நிரூபிக்கிறது? That proves that God does not care for your face. அது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் தேவன் உங்களை முகத்துக்காக அவர் பார்க்கிறவர் அல்ல. He doesn't. Man looks at the face. மனிதன் முகத்தை பார்க்கிறார். God looks at the heart. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். So when you look into a mirror ஆக ஒரு கண்ணாடியை பார்க்கும் பொழுது and you feel, oh, I'm so short, or I'm too tall, ஐயோ நான் ரொம்ப நெட்டையா இருக்கிறேன், அல்லது குட்டையா இருக்கிறேன், or I'm too fat or too thin, அல்லது நான் ஒல்லியா இருக்கிறேன் அல்லது குண்டாக இருக்கிறேன், it's not important to God. அதெல்லாம் தேவனுக்கு முக்கியமல்ல. Or your face is dark or fair, makes no difference to அல்லது God. உங்கள் முகம் அழகாகவோ அல்லது அழகில்லாமல் இருந்தாலும் அதுவும் தேவன் பொருட்டல்ல. What is your heart like? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? That is what God sees. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். And if your heart is humble, உன் இருதயமானது தாழ்மையாக Lord, இருக்குமானால், I'm a needy person, ஆண்டவரே நான் தேவையுள்ள ஒரு மனிதன், God will give you what He does not give all those other people. மற்ற மக்களுக்கு கொடுக்காத காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். What does He give to everybody in the world? உலகத்திலே உள்ள எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறது என்ன? Rain, மழை, sun, சூரியன், food. ஆகாரம். Food is not only for believers. All unbelievers, everybody gets good food. சாப்பாடு என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல அவிசுவாசிகளுக்கும் சாப்பாடு கிடைக்கிறது. Health, ஆரோக்கியம், intelligence. புத்தி கூர்மை. Most unbelievers only come first in the class. வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குறது பார்த்தால் அநேக மக்கள் அவிசுவாசிகளாக தான் இருக்கிறார்கள். Very few believers come first in the class. ஒரு சில விசுவாச பிள்ளைகளே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குகிறார்கள். You think Peter and James and all came first in the class? பேதுரு யோவான் எல்லாம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினார்களா? I think they came 40th or 45th in the class. 40 45வது ரேங்க் வாங்கி இருந்திருப்பார்கள். But they became apostles. ஆனால் அவர் அப்போஸ்தலராய் மாறினார்கள். Only Judas Iscariot, he came first in the class. யூதாஸ் காரியத்தை அவன் வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்கி இருந்திருப்பான். All the others, they didn't get good rank. மற்ற எல்லாருமே அவர்கள் அந்த அளவு வாங்கவில்லை. That is not the main thing God looks for. ஆகவே தேவன் பார்க்கிற பிரதானமான காரியம் இதுவல்ல. All these earthly blessings God gives to everybody. இந்த விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் எல்லாருக்கும் தருகிறார். Some believers also may get it. They may come first in the class. சில விசுவாசிகள் வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குவார்கள். I'm saying that has no value. நான் சொல்வதெல்லாம் அவைகளுக்கு மதிப்பு இல்லை.
Some believers are fair, some believers are dark. It's just the same to God. ஒரு சில விசுவாசிகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், சில விசுவாசிகள் அவ்வளவு அழகாக இல்லை. இருவருமே தேவனுடைய பார்வையில் சமம்தான். I think Paul was a very clever man. He must have confessed in the class, but he's the same as Peter before God, who came 40th in the class. அப்போஸ்தலனாகிய பவுல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருப்பார். ஆனால் பவுலும் பேதுரும் தேவனுடைய பார்வையில் ஒரே விதமாக இருக்கிறார்கள். It doesn't matter these outward things. இந்த வெளிப்பிரகாரமான தோற்றமானது ஒரு பொருட்டல்ல. All these external things, blessings God gives to everybody. ஆகவே வெளிப்பிரகாரமான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் எல்லாருக்கும் தருகிறார். Houses, வீடுகள். Who has got the biggest houses in the world? Are they believers? உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகள் யாருக்கு கிடைத்திருக்கிறது? விசுவாசிகளா? இல்லை. Or unbelievers? எல்லா விசுவாசிகள். Who has got the best cars in the world? உலகத்திலே சிறந்த கார் யாருக்கு இருக்கிறது? Unbelievers. அவிசுவாசிகள். Or you look any area. எந்த பகுதியையும் பாருங்கள். Who comes first in the Olympic races? ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியிலே முதல் தங்க பதக்கம் வாங்குவது யார்? One or two may be believers, 90% are unbelievers. ஒன்று இரண்டு பேர் வேண்டுமானால் விசுவாசிகளாக இருக்கலாம், 90% அவிசுவாசிகள். Any field you look, எந்த தளத்தை பார்த்தாலும் science, விஞ்ஞானமாக இருந்தாலும், doctors, மருத்துவ துறை, engineers, பொறியாளர்கள், cricketers, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள், every area in the world, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேயும் God blesses all earthly things. He blesses unbelievers just like believers, just the same. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வரும்பொழுது அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய் தான் கொடுக்கிறார். And unbelievers and believers get sicknesses also. அவிசுவாசிகளுக்கு வியாதிகளும் வருகிறது. I have seen believers who got cancer and I have seen unbelievers with cancer. கேன்சர் வியாதி வந்த விசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன், கேன்சர் வியாதி வந்த அவிசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். I know godly missionaries who died with cancer. I know unbelievers who died with cancer. தேவபக்தி உள்ள மிஷனரிமார்கள் கேன்சர் வியாதிகளை மரித்திருக்கிறதையும் பார்த்திருக்கிறேன், அவிசுவாசிகளும் அப்படி மரித்திருக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். So all these external earthly things, விதமான வெளிப்பிரகாரமான பூமிக்குரிய there காரியங்கள், is no difference between a believer and an unbeliever. ஒரு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசமே இல்லை. I have seen very poor godly believers and I have seen very poor unbelievers. மிகவும் தரித்திரமான நிலையிலே இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன், தேவபக்தி உள்ளவர்கள் தரித்திர நிலையில இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். I have seen rich believers who are godly and rich unbelievers who have no interest in God. விசுவாசிகளாய் தேவபக்தியோடு வாழ்கிற செல்வந்தர்களையும் பார்த்திருக்கிறேன், செல்வந்தர்களாய் இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். I have seen good looking believers and believers who are not good looking. அழகா இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், அழகா இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். So in all these earthly things there is absolutely no difference between a believer and an unbeliever. இவ்விதமான எல்லா பூமிக்குரிய காரியங்களையும் வெளித்தோற்றமான காரியங்களிலே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசமே இல்லை. So that teaches us that God's goodness in all material things is equal to everywhere. இது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய நன்மை, அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பொறுத்தவரை எல்லாருமே சமமாக இருக்கிறது. And therefore when you get material things, that is not a proof that God is happy with you. ஆகவே பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தேவன் உங்கள் மேல் சந்தோஷமா இருக்கிறார் என்பதற்கு அது அத்தாட்சி அல்ல. Don't think if you get a car that God is more happy with you than that other brother who's only got a cycle. உங்களுக்கு கார் கிடைத்து விட்டது என்றால் தேவன் உங்கள் மேல் சந்தோஷமா இருக்கிறார் என்றும், ஒரு சைக்கிள் வைத்திருக்கிற சகோதரனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லை என்றும் நினைக்க வேண்டாம். இல்லை. Look at all the unbelievers in the world who got a better car than you. உங்களை காட்டிலும் நல்ல காரை வைத்திருக்கிற எத்தனை விசுவாசிகளை அவிசுவாசிகளை உலகத்திலே பார்க்கலாம். So don't ever in your life think that God blessed me because I got some material things. ஆகவே எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்தபடினாலே தேவன் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு காலம் என்ன வேண்டாம். These things don't have any value. இவைகளிலே எந்த ஒரு மதிப்பீடும் இல்லை. Whether you wear white shirt or red shirt makes no difference to God. வெள்ளை சட்டை அணிந்திருந்தாலும் சிவப்பு சட்டை அணிந்திருந்தாலும் அது ஒரு வித்தியாசம் இல்லை. White saree or red saree, no difference. வெள்ளை புடவை அணிந்திருந்தாலும் சிவப்பு புடவை அணிந்திருந்தாலும் These ரெண்டுக்கும் things are வித்தியாசம் all இல்லை. external. இவைகள் எல்லாம் வெளித்தோற்றமானவைகள். You get 20,000 rupees a month or 2,000 rupees a month, it doesn't mean anything. மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, மாதம் 2,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, ஒரு வித்தியாசம் இல்லை. Sometimes many believers think these are the marks of God's blessing. சில சமயத்தில் இவைகள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளங்கள் என்று சொல்லி ஒரு சில விசுவாசிகள் எண்ணுகிறார்கள். I remember one brother told me, ஒரு சகோதரன் என்ன சொன்னார், "Oh, God has blessed my son." என் மகனை தேவன் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார். I said, "You mean he has become like Jesus?" இயேசு போல மாறிட்டாரா என்று கேட்டேன். No, he got a job in the Gulf. இல்லை துபாயில வேலை கிடைச்சிருக்கு மகனுக்கு சொன்னாங்க. Dubai job, that is you're saying is God's blessing? துபாய் வேலை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்றீங்களா? I'll show you 10,000 Muslims and Hindus who got job in Dubai. துபாயில வேலை கிடைத்த 10,000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 10,000 இந்து மக்கள் இருக்கிறார்கள். அவளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னேன். God has blessed them also. தேவன் அவளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். Say that God has blessed your son
if he has become a little more like Jesus. இன்னும் கொஞ்சம் இயேசுவை போல உங்கள் மகன் மாறி இருந்தால் அப்பொழுது தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று Even சொல்லி if he is working in this village. இந்த கிராமத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, These externals, where they work and where they are not important. எங்கே வேலை செய்கிறார்கள், எங்கே வாழ்கிறார்கள், இதெல்லாம் முக்கியமல்ல. But sometimes, even in our churches, we think, God is blessed. ஆனால் நம்முடைய சபைகளிலே கூட சில சமயத்தில் நாம் என்ன எண்ணுகிறோம், தேவன் இன்னாரை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி? He got a house, அவர் வீடு கட்டி he விட்டார், got a job, வேலை கிடைச்சு விட்டது, children have got good jobs, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது, children got married. பிள்ளைகளுக்கு திருமணமாகி விட்டது. How many thousands of people in the world are married? உலகத்திலே பாருங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? We've all got this wrong idea. இந்த எல்லாருக்கும் நாம் இந்த தவறான கருத்துக்களை We got to பெற்றிருக்கிறோம். get rid of it from our heart. இவைகளெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து முதலாவது களைய வேண்டும். Because today, ஏனென்றால் இன்றைக்கு a lot of Pentecostal preachers are preaching that. அநேக பெந்தெகோஸ்தே பிரசங்கிமார்கள் இதை பிரசங்கிக்கிறார்கள். God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். If you got a scooter, you'll get a car. உனக்கு ஸ்கூட்டர் இருக்குமானால் உனக்கு கார் If you கிடைக்கும். got a cycle, you'll get a scooter. சைக்கிள் இருக்கிறவர்களுக்கு ஸ்கூட்டர் If கிடைக்கும். you get a car, you'll get 2 cars. ஒரு கார் இருக்கிறவர்களுக்கு 2 கார் If you கிடைக்கும். got 2-bedroom house, God will bless you with 3-bedroom house. 2 படுக்கை அறை கொண்ட வீடு கட்டியிருந்தால் இனி 3 படுக்கை அறை கொண்ட வீடு So கட்டுவீர்கள். what shall I? How to get this? இதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? Please give me your money. எனக்கு உங்கள் காணிக்கை தசம பணத்தை தாருங்கள். And that is the seed that you sow. அதுதான் நீங்கள் விதைக்கிற விதை. I am the field. நான் தான் களம். Put all your seed here. உடைய விதைகளை எல்லாம் இந்த நிலத்திலே விதையுங்கள். God will give you a harvest. தேவன் உங்களுக்கு பெருத்த அறுவடையை கொடுப்பார். These are today's thieves. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருடர்கள். Don't be deceived by them. இவர்களை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். God blesses all those people who never gave any money to this preacher. இந்த பிரசங்கியாருக்கு பணம் கொடுக்காத अनेक பேரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். They got bigger houses who never gave any money to God. தேவனுக்கு ஒரு பணத்தை கூட கொடுக்காதவர்களுக்கு பெரிய வீடுகள் இருக்கிறது. There are people who lie and cheat and who got big cars and houses and everything. How did they get it? பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்களே, அவர்களுக்கு பெரிய கார், பெரிய வீடு, பங்களா எப்படி கிடைத்தது? Don't be deceived by all these things you see on television and all that today. ஆகவே இன்றைக்கு டிவியிலே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். Once I spoke against all this in one television program. ஒரு டிவி நிகழ்ச்சியிலே இந்த காரியங்களுக்கு விரோதமாக நான் பேசினேன். So stop the program. அவர் என்ன செய்தார்கள், இனிமேல் இவரை டிவி நிகழ்ச்சியிலேயே சேர்க்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். Because all the others are saying one thing and I am saying something else. மற்ற எல்லாரும் டிவி நிகழ்ச்சியில வேற மாதிரி சொல்றாங்க, நான் வேற மாதிரி சொல்கிறேன். I say okay, you can stop the program. சரி, நிகழ்ச்சி வேண்டாம் நிறுத்தி விடுங்கள், எனக்கு But the பிரச்சனை இல்லை. truth will still go. ஆனாலும் சத்தியம் புறப்பட்டு செல்லும். What I am saying is don't be deceived. நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம். ஆனால் I'll tell you where God blesses you, where He does not bless other people. மற்றவர்களை ஆசீர்வதிக்காத காரியங்களை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். அது எந்த பகுதியில் என்று உங்களுக்கு I'm going to சொல்கிறேன். show it to you from Scripture. வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Turn to Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Ephesians chapter 1 எபேசியர் 1ஆம் அதிகாரம் and verse 3. 3ஆம் வசனம். Here it tells us how God has blessed us. இங்கே நம்மை தேவன் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று This is சொல்லப்பட்டிருக்கிறது. the most important verse about God's blessing in the whole Bible. இந்த முழு வேதாகமத்திலேயும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்த முக்கியமான வசனம் And இதுதான். if you understand this verse, you'll understand clearly. இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டீர்கள் என்று அர்த்தம். God has blessed us with every spiritual blessing in heavenly places in Christ. அவர் தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். So, number of things we can learn from this. இதிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். These blessings are in Christ. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறது. That ungodly farmer gets his rain not because he's in Christ. அந்த அவிசுவாசியான ஒரு விவசாயி அவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறபடியால் அவனுக்கு மழை வரவில்லை. That crooked businessman has got 10 cars not because he's in Christ. அந்த ஏமாற்றுகிற அந்த தொழில் அதிபர் 10 கார் வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தபடியால் அவருக்கு வரவில்லை. That film star has got a huge so many houses and crores of rupees not because he's in Christ. அந்த சினிமா நடிகைகளுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, 10-15 பங்களாக்கள் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால But அல்ல. here it says in heavenly places all these people have got nothing. ஆனால் உன்னதங்களிலே இந்த மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த These people have got nothing in the heavenly places. உன்னதங்களிலே இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. All their blessings are on the earth. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பூமியிலே தான் And if காணப்படுகிறது. your blessings are only on the earth, then you are also just like them. உங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த பூமியிலேயே இருக்குமே என்று சொன்னால் நீங்களும் அவர்களைப் போல தான் But இருக்கிறீர்கள். here it says God has blessed us in the heavenly ஆனால் places. இங்கே தேவன் நம்மை உன்னதங்களிலே உள்ள ஆசீர்வாதங்களை நிறுத்திருக்கிறார் என்று That is பார்க்கிறோம். not for these people.
அந்த இந்த ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அல்ல. And what did he give us in the heavenly place? உன்னதங்களிலே அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? Every single blessing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார். Every spiritual blessing means every blessing of the Holy Spirit. ஒவ்வொரு ஆவிக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் மூலமாய் வரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதம். What are all the blessings of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரின் சகல ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? It's not money, பணம் அல்ல, because there is no money in the heavenly place. ஏனென்றால் உன்னதங்களிலே பணம் இல்லை. It's not houses and lands, there are no houses and lands. வீடுகளும் நிலங்களும் அல்ல, என்று சொன்னால் உன்னதங்களிலே வீடுகளும் நிலங்களும் இல்லை. It's not beautiful face, because that's not important there. அழகான முகம் அல்ல, என்று சொன்னால் அங்கே அது முக்கியம் அல்ல. It's a beautiful heart, that is important there. அழகான ஒரு இருதயம், அது முக்கியம், அது அங்கே இருக்கிறது. It is humility. தாழ்மை, that is a blessing of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம். I tell you, you can act humble. I've seen many believers who act humble. அநேக விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன், தாழ்மையாக இருக்கிறது போல நன்றாக நடிப்பார்கள். They can stand and speak also in a very humble way. அப்படியே தாழ்மையாக இருந்து பேசுவதை போல அப்படியே கூனி குறுகி பேசுவார்கள். I'm not fooled. நான் அதில் ஏமாற்றப்பட மாட்டேன். You may be fooled, I'm not fooled. நீங்கள் வேண்டுமானால் ஏமாற்றப்படலாம், நான் ஏமாற்றப்பட மாட்டேன். Real humility உண்மையான is the humility of Jesus Christ. உண்மையான தாழ்மை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை. And you cannot produce it. அதை நீங்களாகவே உற்பத்தி செய்ய முடியாது. However much you try, you cannot produce it. எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் நீங்களாகவே அந்த தாழ்மை உண்டாக்க முடியாது. It will be like taking some iron ball and painting it like gold. நீங்கள் ஒரு இரும்பு பந்தை எடுத்துக்கொண்டு அதை தங்க முலாம் பூசி தங்கத்தை போல மாற்றுவது போல தான் It's இருக்கிறது. a deception. அது ஒரு ஏமாற்று வேலை. The Holy Spirit alone can give you the real humility of God. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உண்மையான தாழ்மையை உங்களுக்குள்ளாக உண்டாக்க முடியும். Those are some of the blessings of the Holy Spirit. இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய சில ஆசீர்வாதங்கள். Real love for people. ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய மெய்யான அன்பு. Not loving because the law says you must love. பிரமாணமானது நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறபடினாலே உள்ள அன்பு அல்ல. That was in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டது. Moses would preach, you must love your neighbor as yourself. உங்களைப் போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று மோசே பிரசங்கித்திருக்கிறார். People all get convicted. I better go and love my neighbor. நான் போய் என்னுடைய அயலகத்தானை நேசிக்கட்டும் என்று உணர்கிறார். Exactly what happens in our churches also. நம்முடைய சபைகளிலே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. Somebody preaches something. யாரோ ஒருவர் அதை பிரசங்கிக்கிறார். I get convicted and I say, I must go and do that. நான் உடனே உணர்த்திக்கப்பட்டு இப்பொழுது நான் அதை போய் செய்ய வேண்டும் என்று போகிறார். You are under the law. நீங்கள் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறீர்கள். First of all, recognize you cannot do that. முதலாவதாக நீங்களாகவே அதை செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும். You must recognize only the Holy Spirit can produce it in you. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களிலே அதை உண்டாக்க முடியும் என்பதை நம்ப வேண்டும். When you are convicted about something in the meeting, in a conference, anywhere, ஆகவே கூட்டங்களிலேயோ கான்ஃபரன்ஸ்லயோ நீங்கள் ஒன்றை குறித்து உணர்த்திக்கப்பட்டால் let me give you one advice. ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன். Don't go and try and do that. உடனே நீங்கள் போய் முயற்சி செய்து பார்க்க வேண்டாம். You go to God தேவனிடத்திலே போங்கள் and say, Lord, ஆண்டவரே, if I try to be humble, it will be an artificial thing. நானாக தாழ்மையாக இருக்க முயற்சி செய்தால் அது செயற்கையானதா இருக்கும். If I try to love, it will be a forced thing. நானாக அன்பு கூற முயற்சித்தால் அது கட்டாயத்தின் மேல் அன்பு கூறுவது போல இருக்கிறது. Have you heard the story of the man and the wife who came to one elder brother for counsel? ஒரு கணவனும் மனைவியும் ஒரு மூப்பரிடத்தில் வந்தார்களாம் ஆலோசனை பெறுவதற்காக. இந்த கதையை கேட்டிருக்கீங்களா? Having some struggle with each other. ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை, சண்டை. So the elder brother asked the husband, ஆகவே கணவனை பார்த்து அந்த மூப்பர் கேட்டார், do you love your wife? உன் மனைவி நேசிக்கிறாயா? Yes, the Bible says you must love your enemies. I love her. ஆம், வேதம் சத்துருக்களையும் சிநேகிக்க சொல்லியிருக்கிறது. ஆகவே மனைவி நேசிக்கிறேன் என்று சொன்னார். He was loving his wife. அவர் மனைவி நேசித்தார். Because the Bible says love your enemies. ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? உன்னுடைய சத்துருவையும் நேசி. That is not. You can also love your enemy like that. நீங்களும் உங்களுடைய சத்துருவை இது போல நேசிக்கலாம். That is not divine love. அது தெய்வீக அன்பு அல்ல. You have to go to God and say, தேவனிடத்தில் போக வேண்டும். I cannot do that. ஆண்டவரே, என்னால் இதை செய்ய முடியாது. Fill me with your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். Then I will have real love, not this painted fire. அப்பொழுது ஆண்டவரே, எனக்கு இந்த வண்ணம் பூசப்பட்ட அக்கினி போல அல்ல, உண்மையான அன்பு எனக்கு உண்டாகும். So every blessing of the Holy Spirit is already mine. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. If God has called me to preach the word, every anointing needed is there. தேவனை பிரசங்கிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய ஒவ்வொரு அபிஷேகமும் அங்கே இருக்கிறது. If God has not called you to be a preacher but to be a mother, then every anointing to be a mother will be there for you. உங்களை ஒரு பிரசங்கியராக இல்லை, ஆனால் ஒரு தாயாக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நல்ல தாயாக இருப்பதற்கு வேண்டிய சகல அபிஷேகமும் உங்களுக்கு கிடைக்கும். No matter how much you pray, you will not get my anointing. எவ்வளவுதான் நீங்கள் ஜெபித்தாலும் என்னுடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்காது. You will not be able to preach like me. என்னை போல நீங்கள் பிரசங்கிக்க முடியாது. But I will not be able to be a mother like you. அதே போல உங்களை போல நான் ஒரு தாயாக இருக்க முடியாது.
See, God anoints us for your particular ministry. உங்களுடைய குறிப்பிட்ட ஊழியத்திற்காக தான் தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை தருகிறார். Don't think that everybody who's anointed will start preaching like some other anointed. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் மற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கியாரை போலவே பிரசங்கிப்பார்கள் என்று எண்ண வேண்டாம். That is what some people are seeking. சிலர் இதை தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். I want the anointing of the Holy Spirit because I want to speak like Brother Zach preaches. ஆண்டவரே சகோதரர் ஜாக் அவர்கள் பிரசங்கிப்பது போல நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன், ஆகவே அபிஷேகம் என்று கேட்கிறார்கள். You cannot do it. உங்களால் செய்ய முடியாது. Because God has not called you to my ministry. ஏன்னா என்னுடைய அதே ஊழியத்திற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. See, for example, if a hand is paralyzed, ஒரு கைக்கு வாதம் வந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். and the hand sees how the tongue can speak so well, நாவு எவ்வளவு அழகாக பேசுகிறது என்பதை இந்த செயலற்று போன கை பார்க்கிறது. and the tongue is praying to the head, அந்த நாவு தலையை நோக்கி ஜெபிக்கிறது. give me power, எனக்கு வல்லமை தா, give me power. எனக்கு வல்லமை தா. And when it gets power, இந்த கைக்கு வல்லமை கிடைத்த உடனே will it start speaking like the tongue? உடனே நாவை போல இந்த கை பேச ஆரம்பிக்குமா? Yes or no? ஆமாவா இல்லையா? It will be a good hand. இது நல்ல ஒரு கையாக தான் இருக்கும். It won't be able to speak. நாவை போல இந்த கை பேச So முடியாது. when God gives you power, He will not make you like me. ஆகவே தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கும் பொழுது என்னை போல உங்களை மாற்ற He மாட்டார். will make you what you are supposed to be. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அது போல தான் உங்களை மாற்றுவார். Maybe you're not called to be a preacher. பிரசங்கியாராய் நீங்கள் அழைக்கப்படாமல் இருக்கலாம். Maybe you're not called to be a prophet or a teacher. ஒரு தீர்க்கதரிசியாகவோ போதகராகவோ நீங்கள் அழைப்பு பெறாமல் இருக்கலாம். Maybe you're called just to help in the church. சபையில உதவி செய்ய முடியாது நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். God will mightily anoint you to help in the church. சபையில உதவி செய்வதற்கு தேவன் வல்லமையாக உங்களை If அபிஷேகிப்பார். you're called to be an elder in a church, God will anoint you to be an elder in that church. ஒரு சபையில முப்பராய் இருக்க முடியாது தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருவார். He will not give you anointing for 4 or 5 churches because He has not called you for 4 or 5 churches. 4-5 சபைகளுக்கு தேவன் உங்களுக்கு அபிஷேகம் தர மாட்டார் என்றால் அதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. That is the mistake some people make. சிலர் செய்கிற தவறு இதுதான். God has blessed me in this one church, so I can be an elder over 4 or 5 churches. தேவன் இந்த சபையில என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே 4-5 சபைகளுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று You எண்ணுகிறார்கள். can't do that. இல்லை, உங்களால் It's like செய்ய the hand முடியாது. saying, now I can do what the leg does. இந்த கை இப்பொழுது நான் கால் செய்கிற வேலை நானே செய்ய முடியும் என்று சொல்லுகிறது. உங்களால் அதை செய்ய முடியாது. Remember, when you're filled with the Holy Spirit, it is to get power to do what God has called you to be in the body of Christ. உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தில் எதற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ அந்த வேலையை செம்மையாக செய்ய முடியாது. That blessing is there in your name in the heavenly places. அந்த ஆசீர்வாதமானது உங்களுடைய பெயரிலே உன்னதங்களிலே இருக்கிறது. So when you go there, you can take it. Amen. It's already there. ஏற்கனவே அங்கே இருக்கிறது, நீங்கள் அங்கே போகும்போது அதை எடுத்துக்கொள்ள It முடியும். says here you're already blessed with every blessing in the heavenly places in Christ. உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால இயேசுவை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். This is like, to use a human illustration, மனுஷிகமாக ஒரு விளக்கத்தை சொன்னால் the heaven is like a bank. பரலோகம் என்பது ஒரு வங்கியை போல இருக்கிறது. And in that bank, all of us who are born again have got an account. மறுபடியும் பிறந்த நம்ம எல்லாருக்கும் அந்த பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கிறது. And in that account, God has put everything that you need for your life on this earth. இந்த பூமியிலே உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான எல்லா காரியங்களும் உங்களுடைய பேங்க் கணக்கிலே இருக்கிறது. What does it say? என்ன சொல்லப்படுகிறது? Every blessing of the Holy Spirit. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Does it say He will bless you when you pray for it? நீங்கள் ஜெபிக்கும் அதற்காக ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. He will bless you when you fast for it. நீங்கள் உபவாசித்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்கிறதா? No. இல்லை. It is already there. ஏற்கனவே அங்கே இருக்கிறது. When did He put it? எப்பொழுது அதை போட்டார்? He put it when Jesus rose again from the dead and went to heaven. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு சென்ற பொழுது அதை போட்டார். But you see, I was not even born then. அப்பொழுது நான் பிறக்கவே இல்லை என்று That நீங்கள் was சொல்கிறீர்கள். 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. Yeah, but God knew that one day in Tamil Nadu you will accept Christ, and He already put an account in your name before you were born. ஒரு நாளிலே நீங்கள் தமிழ்நாட்டிலே பிறக்க போகிறீர்கள் என்று சொல்லி அவர் முன்னமே அறிந்திருந்து உங்களுடைய கணக்கில் அந்த பணத்தை அந்த ஆசீர்வாதத்தை போட்டு It's விட்டார். already there. ஏற்கனவே அங்கே இருக்கிறது. And when you go to heaven, you'll see your account with your name there. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுடைய பெயரிலே அந்த கணக்கு இருப்பதை பார்ப்பீர்கள். So many things are put in your account. உங்களுடைய அந்த கணக்கில் எவ்வளவோ காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. That's what it says in Ephesians 1:3. எபேசியர் 1:3 இதை தான் நான் பார்க்கிறோம். See one more verse. இன்னும் ஒரு வசனம். 2 Peter 1:3. 2 பேதுரு 1:3. 2 Peter 1:3. 2 பேதுரு 1:3. It says here இங்கே பார்க்கிறோம். that God's divine power has granted us everything necessary for life and godliness. அவருடைய திவ்ய வல்லமையானது
இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளினது. He has not given you everything that money can buy. பணம் என்னென்னலாம் வாங்க முடியுமோ அதையெல்லாம் அவர் தரவில்லை. No, but everything needed for life and godliness on earth, everything is already given. இந்த பூமியிலே இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாமும் தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் அந்த தேவனுடைய வல்லமை That's தந்திருக்கிறார். God's word. இது தேவனுடைய வார்த்தை. Where is it? எங்கே இருக்கிறது? It is in your account in the bank of heaven. இந்த காரியமானது வங்கியிலே பரலோகத்திலே இருக்கக்கூடிய உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறது. Supposing your father puts 100,000 rupees in your name in a bank on earth. இந்த பூமியிலே ஒரு பேங்க்ல உங்களுடைய பெயரிலே 1,00,000 ரூபாய் போட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். You got to go to the bank and write a check and take it. நீங்கள் அந்த பேங்க்ல போய் செக் எழுதி கொடுத்து அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். If you don't write it, you can't take it. நீங்கள் அந்த செக் எழுதவில்லை என்று சொன்னால் பணத்தை எடுக்க முடியாது. Supposing he has taken a security locker in the bank and put some gold and some fixed deposits and so many things, and house property certificates all in that bank deposit box. அங்கே வைப்பு பெட்டகம் என்று சொல்லப்படுகிற அந்த டெபாசிட் பாக்ஸ்லே பெட்டியிலே உங்களுக்கு தேவையான நகை பணம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீது எல்லாவற்றையும் போட்டு அதை பூட்டி பத்திரமாக லாக்கரில் வைத்திருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். He has written his will. தன்னுடைய உயிரை எழுதி It's வைத்திருக்கிறார். all for you, my son, my daughter. என் மகனே என் மகளே இந்த பெட்டகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் Here is உங்களுக்கு my தான். signature. இங்கே நான் கையெழுத்து போட்டு Show it in the கொடுக்கிறேன். bank and take it. இந்த பேங்க்ல இதை போய் காண்பித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். And you don't bother about the will. நீங்க அந்த உயிரை பற்றி கவலைப்படுவதே You இல்லை. don't read it. அதை வாசிப்பதில்லை. You don't read which bank it is. அது எந்த பேங்க்ல போடப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் You வாசிக்க can கண்டுபிடிக்கவில்லை. live and die like a poor man because you did not know what was written in the will of your father. உங்கள் தகப்பனார் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிற உயிரை என்ன என்று படிக்காதபடினாலே நீங்கள் ஒரு ஏழையாகவே வாழ்ந்து மரிப்பீர்கள். But in earthly things we are not so stupid. ஆனால் ஒன்று தெரியுமா, பூமிக்குரிய காரியத்தில் அவ்வளவு புத்தியமாய் நாம் இல்லை. Some people are just waiting for their father to die to find out what has he written in the will for me. அப்பா தன்னுடைய பெயரிலே உயிரில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை வாசிப்பதற்கு எப்பொழுது நம்முடைய அப்பா சாவார் என்று சிலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And shed a few tears and all and say, okay, let's open the will now. Let's see what he. அடக்காரல கொஞ்சம் அப்படியே கண்ணுகளா சிந்திட்டு முடிச்ச உடனே வேகம் ஓடி போய் உயிரில் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறார்கள். Because we are very wise when it comes to earthly things. உலக காரியம் என்று வரும்பொழுது எவ்வளவோ புத்திசாலிகளாக இருக்கிறோம். They argue with the brother sister, no, this is for me, that is for you. அண்ணன் தம்பியோட எவ்வளவு சண்டை, இது எனக்கு இது உனக்குன்னு சொல்லி பாகம் பிரிக்கிறது இல்ல. I wish we were so eager for our heavenly things. இதே வாஞ்ச பரலோகத்துக்குரிய காரியத்துல இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We don't know. ஏன் நமக்கு தெரியவில்லை தெரியுமா? We haven't read the will. நாம் இந்த உயிலை வாசிக்கவில்லை. How many of you have read the will that Jesus wrote with his blood? இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே மிகவும் கவனமாய் உங்களுக்கு என்று எழுதி வைத்த அந்த உயிலை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? I have read this will and I have become a rich man spiritually. நான் இந்த உயிலை வாசித்திருக்கிறேன், ஆவிக்குரிய ரீதியிலே நான் ஒரு ஐஸ்வரியவனாய் மாறி The இருக்கிறேன். only difference between you and me is I read the will carefully in the Bible. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னவென்றால் வேதத்திலே இருக்கக்கூடிய இந்த உயிலை நான் கவனமாய் I வாசித்திருக்கிறேன். saw Jesus bought this for me with his blood. இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி எனக்காக இதை விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்பதை பார்த்தேன். It's mine, Lord, it's mine. It's in my name. ஆண்டவரே, இது என்னுடைய பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது, இது எனக்கு சொந்தம் என்று சொல்கிறேன். You know, many of you are missing many things in your life. உங்களிலே அநேகர் வாழ்க்கையிலே பல காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். Jesus died and he wrote a will for you and you don't even know what it இயேசு is. உங்களுக்காக மரித்தார், உங்களுக்கு என்ன உயிரை எழுதி வைத்திருக்கிறார், அது என்ன என்றே உங்களில் அநேகருக்கு தெரிவதில்லை. Imagine if you die and go to heaven and see all these things in your account and you didn't take it when you were on the earth. நீங்கள் மரித்து பரலோகத்திலே போகும்பொழுது உங்களுடைய கணக்கிலே எவ்வளவோ காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்தீர்கள் என்று கண்டுபிடித்தால் எவ்வளவு வருத்தமா இருக்கும். I really believe it will be like that. அப்படி இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். I read a parable once. ஒரு முறை ஒரு கதையை வாசித்தேன். A man who died and went to heaven. ஒரு மனிதன் அவன் மரித்து பரலோகத்துக்கு போனான். There was a huge room with his name written on it. அங்கே அவனுடைய பெயர் எழுதப்பட்ட பெரிய ஒரு அறை இருந்ததாம். And he asked the angel, what is this? My name is written on this. தூதனை பார்த்து, தூதனே, இந்த அறையில என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, இது என்ன என்று கேட்டான். These are all the blessings that Jesus bought for you when he died and rose again. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து உங்களுக்காக வாங்கின எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த அறையில தான் வைக்கப்பட்டிருக்கிறது. Go inside and have a look. உள்ளே போய் பாருங்கள் என்று சொன்னார். And he saw so many boxes. அங்கே எவ்வளவோ பெட்டிகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். Some of them were empty. அதிலே ஒரு சில பெட்டிகள் காலியாக இருக்கிறது. Forgiveness of sins. பாவ மன்னிப்பு. That was empty because he took it when he was on the earth. அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டதாக அந்த பெட்டி காலியாக இருக்கிறது. Few small things like that were empty. இது போல சிறு சிறு பெட்டிகள் மட்டுமே காலியாக இருந்தது. And so many
many other things are all full. He never took it when he was on the earth. ஆனால் எவ்வளவோ பெட்டிகள் எல்லாம் அது நிறைந்து காணப்படுகிறது. பூமியில இருக்கும்போது அந்த பெட்டியில உள்ளவரை எடுக்கவே இல்லை. He came to the angel and said, "You mean all this was for me?" அவன் ஓடி தூதனிடத்தில் வந்து இது எல்லாம் எனக்கு தானா என்று கேட்டான். It was for you. ஆம், உங்களுக்கு தான். Why didn't somebody tell me? ஏன் யாருமே எனக்கு சொல்லவில்லை இதை? It was written in the Bible. You didn't read it. வேதத்தில் எழுதி இருக்கிறது நீ வாசிக்கவில்லையா? You were reading the newspaper and watching television. நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் செய்தித்தாளையும் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். All these things were in your name. You could have taken any of these boxes. இதெல்லாம் உங்களுடைய பெயரிலே தான் இருக்கிறது. எந்த பெட்டியை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்திருந்திருக்கலாம். Spiritually, your life was so poor on the earth. பூமியிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் தரித்திரமான வாழ்க்கையாக இருந்தது. Look at this box called victory over anger. கோபத்தின் மேல் உள்ள வெற்றி என்ற இந்த பெட்டியை பாருங்கள். You could have had it on earth, but you didn't get it. பூமியிலேயே இந்த பெட்டியில் உள்ள காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் பெற்றுக்கொள்ளவில்லை. Now you come to heaven, all these boxes are useless. இப்பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு வந்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த பெட்டியெல்லாம் பயனற்று This is all போய்விட்டது. for use on the earth only. இந்த பெட்டியில் உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்கள் பூமியிலே இருக்கும் பொழுது பயன்படுத்த வேண்டிய காரியங்கள். இப்பொழுது பிரயோஜனம் இல்லை. The anointing to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாத அபிஷேகம். You never took it. அதை நீங்கள் எடுக்கவே இல்லை. You kept on saying, "Oh, I am not worthy for this. நான் இதற்காக தகுதியாகவில்லை, தகுதியாகவில்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். Ready for this. நான் இதற்காக ஆயத்தமாக இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். God will only anoint 2-3 people, not me." 2-3 பேர் மட்டும் தான் தேவன் அபிஷேகத்தை கொடுப்பார், எனக்கு கொடுக்க மாட்டார் என்று காத்திருந்தார். Those people were not different from you. அந்த மனிதர் உங்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள் அல்ல. They went to their account and took the box. அவர்கள் தங்களுடைய கணக்கிலே போய் இருக்கிற பெட்டியை எடுத்துக்கொண்டார்கள். You didn't take it. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. You could have also taken it. நீங்களும் அதை எடுத்திருந்திருக்கலாம். My dear brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, there are many things in your name in the bank of heaven which you have not taken till today. இன்று வரை நீங்கள் எடுக்காத பல காரியங்கள் உங்களுடைய பெயரிலே பரலோக வங்கியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. Victory over sin. பாவத்தின் மேல் உள்ள வெற்றி. See Romans 6:14. ரோமர் 6:14. Romans 6:14 says, ரோமர் 6:14 சொல்கிறது, sin will not be master over you. பாவம் உங்களை மேற்கொள்ளாது, பாவம் உங்களுக்கு கதமாய் இருக்காது. You are not an Old Testament person, you are a New Testament person. நீங்கள் பழைய ஏற்பாட்டு மனிதனா இல்லை, நீங்கள் புதிய ஏற்பாட்டு மனிதனா இருக்கிறபடினாலே. That's the meaning of that. You are not under law, you are under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இல்லை, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தம் என்னதான்? To put it another way, வேறு விதத்திலே சொல்லப்போனால், sin will not rule over you because you are not a follower of Moses, but you are a follower of Jesus Christ. நீங்கள் மோசேயை பின்பற்றுகிறவர்களா இராதபடினால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது. How many of you are followers of Moses here? உங்களிலே எத்தனை பேர் மோசேயை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறீர்கள்? If anybody is follower of Moses, I have to tell you, sorry, sin can rule over you. யாராவது மோசேயை பின்பற்றுகிறவர்களா இருந்தால் நான் வருத்தப்படுகிறேன், பாவங்களை மேற்கொள்ளும். But if you are not a follower of Moses, மோசேயை நீங்கள் பின்பற்றுகிறவர்களா இல்லை but என்றால், a follower of Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருந்தால், this verse says sin cannot rule over you. பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. That's not what brother Zach preaches, this is what God says. இது சகோதரர் ஜாக் அவர்கள் பிரசங்கிக்கிறதிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. I know that almost no preacher in India preaches this. எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள ஒரு பிரசங்கியாரும் இதை பிரசங்கிப்பதில்லை. Have you heard it? கேட்டிருக்கிறீர்களா? How many sermons have you heard on Romans 6:14? எத்தனை பிரசங்கங்களை ரோமர் 6:14 அடிப்படையில் How many sermons have you heard in your life on overcoming the lust of your eyes? கண்களின் நிச்சயம் மேற்கொள்வதை பற்றி எத்தனை பிரசங்கங்களை நீங்கள் வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறீர்கள்? Overcoming anger, கோபத்தை மேற்கொள்வதை, controlling your tongue, நாவை கட்டுப்படுத்துவதை பற்றி, overcoming the love of money, பண ஆசையை மேற்கொள்வதை பற்றி, bringing all your children into God's kingdom, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே never கொண்டு வருவதை shouting at your wife. ஒரு காலம் மனைவியை திட்டாதபடி. Where do you hear these sermons? இந்த பிரசங்கங்களை எல்லாம் எங்கே கேட்டிருக்கிறீர்கள்? It is actually all of this is an expansion of this one verse. Sin will not rule over you. நான் சொன்ன இந்த எல்லா காரியங்களுமே இந்த பாவங்களை மேற்கொள்ளாது என்கிற வசனத்துடைய விளக்க உரைதான். In 66 years in India, I have never heard anybody preach on these things. இந்திய தேசத்திலே 66 ஆண்டுகளாக யாருமே இதை பிரசங்கித்ததை நான் கேள்விப்படவே இல்லை. But it is in the Bible, it's in your Bible. அது இந்த வேதாகமத்திலே, உங்களுடைய வேதாகமத்திலே காணப்படுகிறது. The devil does not want people to know it. ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள பிசாசு விரும்புவதில்லை. He wants you to remain like a spiritual beggar, defeated. தோற்கடிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிச்சைக்காரனைப் போலவே எப்பொழுதும் நீங்கள் வாழ வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். Every spiritual blessing, every blessing of the Holy Spirit is yours. ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுடையதாக இருக்கிறது. Okay, see 2 Corinthians 1. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Verse 20. 20ஆம் வசனம். Look at this wonderful word. இது அருமையான ஒரு வசனம். As many as are the promises of God, they are yes in Christ, and by Christ our amen to the glory of God through us. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி 2 கொரிந்தியர் 1:20.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. In the English it is much more clear. As many as are the promises of God. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று ஆங்கிலத்தில் அவைகளில் ஒவ்வொன்றும் what does it say? என்ன சொல்கிறது? In Christ they are yes. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவைகள் எல்லாம் ஆம் என்று இருக்கிறது. That means Jesus Christ has signed on the check. அதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த காசோலையிலே இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டிருக்கிறார். With your name. உங்களுடைய பெயரிலே. Whatever your name is. உங்களுடைய பெயர் எதுவா இருந்தாலும். Pay so and so. இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும். Put your name. Your name is there. உங்க பேர் அதுல போட்டுக்கங்க. உங்க பேர் what to pay him? என்ன கொடுக்க வேண்டும்? Victory over anger. கோபத்தின் மேல் வெற்றி. Victory over sexual lust. பாலிய இச்சையின் மேல் வெற்றி. Victory over the love of money. பண ஆசையின் மேல் வெற்றி. Humility. தாழ்மை. Purity. பரிசுத்தம். Love for enemies. சத்துருக்களை சிநேகிக்கிற சிநேகம். Bank of heaven. Give it to him. அது கீழே பார்த்தால் பரலோக பேங்க் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுங்கள் அவருக்கு. Signed Jesus Christ. இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டிருக்கிறார். You get the check. நீங்கள் இந்த காசோலையை வாங்குகிறீர்கள். What a nice check. அழகான செக்கப்பா பேங்க் பரலோக பேங்க்ல இருந்து வந்திருக்கு. I will frame it and put it on the wall. நான் அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி என்னுடைய வீட்டின் சுவற்றில் ஆணி எடுத்து மாட்டிக் கொள்வேன். Every day I look at that check and every day I shout at my wife. ஒவ்வொரு நாளும் அந்த செக்கை பார்த்து ரசிப்பேன், என்னுடைய மனைவியை திட்டுவேன். Every day I lust with my eyes. ஒவ்வொரு நாளும் கண்களில் இச்சித்துக் கொண்டிருப்பேன். If somebody sends you a check, what do you do with it? உங்களுக்கு யாராவது ஒரு செக்கை காசோலை அனுப்பினால் அதை வைத்து என்ன செய்வீர்கள்? What do you do? என்ன செய்வீர்கள்? Take it to the bank. உடனே பேங்க்குக்கு கொண்டு செல்வீர்கள். And if you want to draw cash, நீங்கள் ரொக்கமாக பணத்தை எடுக்க வேண்டுமானால் what will the bank ask you to do? பேங்க்ல என்ன உங்களை என்ன செய்ய சொல்வாங்க? They will look on the back side of the check. அந்த காசோலையை திருப்பி பார்ப்பாங்க. You haven't signed yet. ஏன்னா இன்னும் நீங்க கையெழுத்து போடலையா பின்னாடி? I give you the money, you have to sign. நான் பணத்தை உங்களுக்கு தரேன், ஆனா நீங்க பின்னாடி கையெழுத்து போடுங்க. But Jesus has signed on the front. என்ன இப்படி சொல்றீங்க? இயேசு முன்னாடி கையெழுத்து போட்டுருக்காரு பாருங்க. That's all okay, but you must sign at the back. சரிதான், நீ பின்னாடி கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்வார். Otherwise you won't get anything. எல்லாரும் ஒன்றுமே கிடைக்காது. If you don't believe me, you try and take some check to the bank. See, they'll give you cash without your signing at the bank. நான் சொல்லுவது நீங்க நம்ப மாட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்படி யாராவது காசோலை கொடுத்தால் அதை கொண்டு பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து பாருங்க. கையெழுத்து போடாம no bank will give you the money if you don't sign at the bank. நீங்கள் பின்னால் கையெழுத்து போடாவிட்டால் எந்த ஒரு பேங்க்குமே உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. That is what Paul is saying here. அதைத்தான் பவுல் இங்கே சொல்கிறார். In Christ Jesus has already said yes. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே தேவன் ஆம் என்று சொல்லிவிட்டார். And we have to put our signature. Amen. நாம் ஆமென் என்கிறதான கையெழுத்தை நாம் போட வேண்டும். That's what it says here. அதுதான் இங்கே பார்க்கிறோம். His signature and my signature. அவருடைய கையெழுத்து என்னுடைய கையெழுத்து. Then as many as the promises of God are mine. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு எனக்கு சொந்தம். Is it because I'm worthy? நான் இதுக்கு தகுதியானவன் என்பதனாலா? See, when you go to the bank, நீங்கள் பேங்க்குக்கு போகிறீர்கள். some rich millionaire has signed, give so and so 1 lakh rupees cash. ஒரு கோடீஸ்வரர் உங்க பேரை போட்டு இவருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுங்கன்னு சொல்லி இந்த செக் எழுதி கொடுக்கிறார். I sign at the back. நான் பின்னால் கையெழுத்து போடுகிறேன். Please give me 100,000 rupees. எனக்கு இப்பொழுது 100,000 ரூபாயை கொடுங்கள் என்று கேட்கிறேன். What will the bank clerk ask you? அந்த வங்கியில வேலை செய்யற அந்த கிளர்க் என்ன கேட்பார்? Are you worthy to get this money? இந்த பணத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனா என்று கேட்பாரா? I'll tell him, don't worry about that. Just give me the money. You don't have to worry about whether I'm worthy. நான் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு தகுதியானவனா இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். முதல்ல எனக்கு காசு கொடுங்க என்று கேட்பேன். Do you deserve this money? உங்களுக்கு உண்மையாலுமே இந்த பணம் தகுமா? I'm not interested in answering that. அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு சற்றே விருப்பமில்லை என்று சொல்லிவிடுவேன். This man thinks I'm worthy. That's enough. அந்த மனிதர் நான் தகுதியானவன் என்று அவர் எண்ணி எனக்கு போட்டு எழுதி கொடுத்திருக்கிறார், அது போதும். If Jesus Christ has signed it, you don't have to worry about whether you are worthy, whether you deserve it. No. இயேசு கிறிஸ்துவே கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தால் நான் அதற்கு தகுதியானவனா இல்லையா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. You know how in all the religions in the world, உலகத்திலே காணப்படுகிற எல்லா மதங்களிலேயும் they say, oh, I have to do something to get forgiveness of sins. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நானாக கிரியை செய்ய வேண்டும். I have to roll on the ground for so many miles to the எத்தனையோ pilgrimage. மைல்களாக நான் படுத்து உருள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். And so many sufferings they go through. அவர்கள் எவ்வளவோ பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். You know that is not the way. அது வழி அல்ல என்று உங்களுக்கு தெரியும். You know that forgiveness of sins is a free gift. பாவ மன்னிப்பு இலவசமாய் நமக்கு கிடைக்கிற வெகுமதி ஈவு என்று அறிந்திருக்கிறோம். You believe that? நீங்க நம்புறீங்களா? How many works did you do to get forgiveness of sin? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு கிரியை Did செய்தீர்கள்? anybody here do one work to get forgiveness of sin? இங்க இருக்கிறவங்க எல்லாரிலுமே யாராவது ஒருவராவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு கிரியை செய்தீர்களா? இல்லை. Jesus paid the whole price. இயேசு கிறிஸ்து முழு கரையையும் And he செலுத்தி said விட்டார். it is finished. முடிந்தது என்று சொன்னார். Now what about the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்ன? See Galatians chapter 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். Now some people think
You don't have to work for forgiveness of sins, but you got to work for the Holy Spirit. சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, ஆனா பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நம்ம ஏதாவது செய்யணும் என்று Because எண்ணுகிறார்கள். forgiveness of sins is a gift. என்றால் பாவ மன்னிப்பு ஒரு ஈவு, Holy Spirit is not a gift. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஈவு அல்ல, Holy Spirit is a reward அது வெகுமதி or என்று a எண்ணுகிறார்கள், salary. அல்லது பலன் அல்லது ஒரு சம்பளம் என்று எண்ணுகிறார்கள். The Bible speaks about the gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஈவு என்று வேதம் சொல்கிறது. Everywhere. எல்லா இடங்களிலும் Gift of forgiveness of sin. பாவ மன்னிப்பாகிய ஈவு. See Galatians 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Verse 2. 2ஆம் I வசனம். want to ask all of you. உங்களை எல்லாரையும் நான் ஒன்றை கேட்க Did you விரும்புகிறேன். receive the Holy Spirit by all the works of the law or by faith? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலயா அல்லது விசுவாச கேள்வினாலயா எதனால ஆவியை பெற்றீர்கள்? No wonder you did not receive the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெறாமல் இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. You are making the same mistake that all those non-Christians make, thinking they can work and get forgiveness of sin. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏதாவது பிரயாசப்பட்டு கிரியை செய்ய வேண்டும் என்கிற அதே தவறை நாமும் செய்கிறோம். You know, I told one man who said that, இதை சொன்ன ஒரு மனிதருக்கு நான் இப்படி சொன்னேன். you're like a person who had a big road accident. ஒரு பெரிய ரோடு விபத்திலே மாட்டிக்கொண்ட ஒரு நபரை போல நீங்கள் Hand இருக்கிறீர்கள். is broken, leg is broken, blood is flowing all over. கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு, எங்கு பார்த்தாலும் ரத்தம் வழிகிறது. And I say, let me take you to the hospital. வாருங்கள், உங்களை நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்கிறேன் என்று சொல்கிறேன். No, I'm not clean enough to go to the hospital. இல்லை நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்கு நான் இன்னும் சுத்தமாகவில்லை என்று சொல்கிறார். Let me go and have a bath and all that and change my clothes, then we'll go to the hospital. நான் போய் வீட்டிலே போய் நன்றாக குளித்து விட்டு எல்லாம் பிரஷ் பண்ணி விட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். See what a stupid fellow you are. என்ன புத்தியமான மனிதன். Do you do that when somebody has a road accident, take him home and give him a bath and put on new clothes, then take him to the hospital? யாராவது ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடந்தா நீங்க அவரை கூட்டிட்டு போய் வீட்ல சோப்பு போட்டு குளிக்க வச்சு நல்ல புது ஆடையெல்லாம் போட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறீங்களா? Come as you are. இருக்கிற விதமாகவே வா. That is what Jesus says. அதுதான் இயேசு சொல்றார். Come as you are. நீ இருக்கிற பிரகாரமாகவே நீ வா. I will cleanse you. நான் உன்னை சுத்திகரிக்கிறேன். The church is a hospital. சபை என்பது ஆஸ்பத்திரி போல Jesus இருக்கிறது. is a doctor. இயேசு அங்கே மருத்துவராக You இருக்கிறார். don't have to clean yourself. நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ள Come தேவையில்லை. as you are. நீங்கள் இருக்கிறவனமாகவே The வாருங்கள். Lord will cleanse you. தேவன் உங்களை சுத்திகரிப்பார். And you need power. உங்களுக்கு வல்லமை தேவையா? Come with your weakness. உங்களுடைய பலவீனத்தோடு கூட வாருங்கள். God will give you power. தேவன் உங்களுக்கு வல்லமையை தருவார். It's free. It's paid for. அது ஏற்கனவே விலைக்கரியம் கொடுக்கப்பட்டு விட்டது, உனக்கு இலவசமாய் கிடைக்கிறது. To use it, of course, you need to use it. அதை பயன்படுத்துவதற்கு நீங்கள் தான் பயன்படுத்த வேண்டும். See, like electricity board. இந்த மின்சார வாரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். Tamil Nadu electricity board. You say, please give me power. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பார்த்து எனக்கு கரண்ட் கனெக்ஷனை கொடுங்கள் என்று கேட்கிறீர்கள். Yeah, they will come and give you the power. You paid for it, you get it. நீங்கள் அதற்கு வேண்டிய கட்டணத்தை செலுத்துகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு அந்த தொடர்பை கொடுத்து விடுவார்கள். If Jesus has paid for it, then you get it free. இயேசு அதற்கென்று விலையை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு இலவசமாய் கிடைக்கும். But now you tell Tamil Nadu electricity board, இப்பொழுது மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறவர்களை பார்த்து சொல்கிறீர்கள், now please give me a fridge also. எனக்கு ஃப்ரிட்ஜ் தாங்கன்னு கேட்கிறீங்க. We don't give fridge and all. We give you the power. நாங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து மின்சார கனெக்ஷன் மட்டும் தான் தருவோம். You can ask Tamil Nadu electricity board for tape recorder, fridge, computer. They won't give you all that. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் போய் எனக்கு ஃப்ரிட்ஜ் தாங்க, கம்ப்யூட்டர் தாங்க, டேப் ரெக்கார்டர் தாங்கன்னு கேட்க முடியுமா? We'll give you all the power you want. உங்களுக்கு தேவையா இவ்வளவு காரியம் தேவை, வல்லமை தரும், சக்தியை தரும், நீங்க தான் பயன்படுத்த வேண்டும். என்ன வேண்டுமானாலும் சரி. Like that, God gives us the power of the Holy Spirit. இது போல தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தருகிறார். We can use it. நாம் அதை பயன்படுத்த முடியும். So my brothers, ஆகவே சகோதரர்களே, don't think you deserve anything from God. ஆகவே தேவனிடத்தில் எதையாவது பெறுவதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் என்று எண்ண வேண்டாம். Everything is free. எல்லாமே இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Come and receive. வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். You know the story of the beggars who came to the king's feast? ராஜாவினிடத்திலே ராஜாவுடைய விருந்துக்கு வந்த பிச்சைக்காரர்களை பார்த்தீங்களா? They didn't pay anything. அவர்கள் ஒரு கட்டணத்தையும் செலுத்தவில்லை. Everything they got free. எல்லாமே இலவசமாய் அவர்களுக்கு கிடைத்தது. I know God filled me with the Holy Spirit when I was right at the bottom, not when I was on the top. நான் மலை உச்சியிலே இருந்த பொழுது அல்ல, நான் பாறையின் அடியிலே கிடக்கும் பொழுது பரிசுத்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார். Teach me. God doesn't give the Holy Spirit to those who deserve it. தகுதியானவர்களுக்கு தேவன் பரிசுத்த அபிஷேகத்தை He கொடுப்பதில்லை. gives the Holy Spirit to those who don't deserve it. தகுதி அற்றவர்களுக்கு தான் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். While the heads are bowed in prayer, நம்முடைய எல்லா தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது I want to ask you, உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். will you come and say, Lord, not in my merit, but in the merit of Jesus Christ? ஆண்டவரே, என்னுடைய தகுதி நிமித்தமாய் நான் வரவில்லை, இயேசுவுடைய தகுதியின் அடிப்படையில் நான் I ask you, இயேசுவின் நாமத்திலே give me தாரும். forgiveness of sins.
பாவ மன்னிப்பு Give தாரும். me fullness of the Holy Spirit. பரிசுத்தாவின் நிறைவை தாரும். Give me victory over sin. பாவத்தின் மேல் வெற்றி Give தாரும். me a happy family life. சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை தாரும். Bring all my children to Christ. என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவை கொண்டு வாரும். Give me an anointing to serve you according to my gift. எனக்கு இருக்கக்கூடிய வரத்தின்படி உமக்கு ஊழியம் செய்ய அபிஷேகத்தை தாரும். Give me humility. தாழ்மையை தாரும் Give me ஆண்டவரே. purity. சுத்தத்தை தாரும் ஆண்டவரே. Give me long suffering. நீடிய பொறுமையை தாரும் ஆண்டவரே. Give me gentleness. சாந்தத்தை தாரும் ஆண்டவரே. Give me self-control over my passions. ஆண்டவரே என்னுடைய ஆசை இச்சைகள் மேலே எனக்கு கட்டுப்பாட்டை தாரும். Deliver me from being a lover of money. ஆண்டவரே பண ஆசை உள்ளவனாய் இருக்கிறேனே விடுதலையாக்கும். Deliver me from being a lover of good food. நல்ல ஆகாரத்தை நேசிக்கிறவனாய் இருக்கிறேனே எனக்கு விடுதலை தாரும். Deliver me from being a lover of sleep. ஆண்டவரே தூக்கத்தை அதிகமாக நேசிக்கிறேன் அதிலிருந்து எனக்கு வெற்றியை தாரும். Deliver me from laziness. சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலை தாரும். Deliver me from pride. பெருமையிலிருந்து விடுதலை தாரும். Selfishness. சுயநலத்திலிருந்து விடுதலை தாரும். Lord, all these blessings are mine in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த சகல ஆசீர்வாதங்கள் என்னுடையது ஆண்டவரே. I am not asking you for them because I deserve any of them. இதை ஒன்றுக்கும் நான் தகுதியானவன் என்கிற அடிப்படையில் கேட்கவில்லை. I am asking you for all of them because Jesus died and purchased it for me. இயேசு மரித்து எனக்காக விலை கொடுத்து வாங்கினபடியாலே நான் கேட்கிறேன் The ஆண்டவரே. signature is on the check. அவருடைய கையெழுத்து அந்த காசோலையில் இருக்கிறது. And I am putting my signature on to that today. அதற்கு ஆமென் என்று சொல்லி நானும் கையெழுத்து போடுகிறேன் இன்றைக்கு. Lord, I want to be an overcomer. ஆண்டவரே நான் ஒரு ஜெயாளியா இருக்க வேண்டும். I don't want to be defeated anymore. இனிமேல் நான் தோற்கடிக்கப்பட்டவனாய் வாழ விரும்பவில்லை. And I will give you all the glory. நான் உமக்கே சகல மகிமையும் I செலுத்துவேன். will not take any of the glory for myself when you give me these things. நீர் இவைகளை கொடுக்கும் பொழுது ஒரு மகிமையும் எனக்காக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். I will not look down on other people. மற்றவர்களை நான் நற்பமா எண்ண மாட்டேன் ஆண்டவரே. And I will not take any credit for myself. ஆண்டவரே எனக்கென்று எந்த ஒரு நற்பெயரையும் எடுத்துக்கொள்ள I will மாட்டேன். give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துவேன் ஆண்டவரே. I tell you, if you pray like that, இதுபோல நீங்கள் ஜெபித்தீர்களானால் next 6 months you'll be a completely different person. அடுத்த 6 மாதங்களிலே நீங்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆளாய் இருப்பீர்கள். Your wife will see a new husband in the home. உங்களுடைய மனைவி வீட்டிலே வித்தியாசமான கணவனை பார்ப்பார். Your husband will see a new wife in the home. வீட்டிலே கணவன் ஒரு புது மனைவியை பார்ப்பார். Your children will see a new father, a new mother in the home. உங்களுடைய பிள்ளைகள் எனக்கு புதிய அப்பா கிடைத்திருக்கிறார், புது அம்மா கிடைத்திருக்கிறார். Your church will see an anointed brother, anointed sister. உங்களுடைய சபையானது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரனாய் சகோதரியை உங்களை பார்க்கும். Everything for the glory of God. எல்லாமே தேவ நாம மகிமைக்காக. Come to him. அவரண்டை வாருங்கள். Never expecting anything because you deserve it. நான் இதற்கு தகுதியானவன் என்ற அடிப்படையில் ஒன்றையும் எதிர்பாராமல் வாருங்கள். Expecting everything because you come in the name of Jesus. நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறபடியால் எதிர்பார்த்து வாருங்கள். Not claiming what the preachers are telling you on television, but what the Bible tells you. டிவியிலே வரக்கூடிய பிரசங்கியார்கள் சொல்கிற அடிப்படையில் இல்லை, வேதத்தின் அடிப்படையில் வாருங்கள். Not what they tell you to claim, but what the Bible tells you to claim. எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார்களோ அதை அல்ல, வேதம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை கேட்டு Be an வாருங்கள். overcomer. ஜெயாளியா இருக்க To முடியாது. be Christ-like. கிறிஸ்துவை போல இருக்க முடியாது. Not that your children will become great in the world, but that they will be filled with the Holy Spirit. ஏதோ உங்களுடைய பிள்ளைகள் உலகத்திலே பெரிய ஆளாய் மாற வேண்டும் என்பதனால அல்ல, ஆனால் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட வேண்டுமாய் கேளுங்க. Oh, may God help us. தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி May செய்வார். God send a revival in all of our churches. எல்லா சபைகளிலும் தேவன் ஒரு எழுப்புதல் And அனுப்புவாராக. among all the elders in all of our churches. நம்முடைய எல்லா சபைகளிலும் உள்ள மூப்பர்களை எழுப்புதல் அனுப்புவாராக. Heavenly Father, பரலோக பிதாவே, do a mighty work in Tamil Nadu. ஆண்டவரே தமிழ்நாட்டிலே வல்லமையான கிரியை செய்வீராக. All the families that are here. இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் கிரியை செய்வீராக. Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.